மதி சாருக்கு முதல் வாழ்த்துக்கள். இன்னியோட உங்களுடைய தொல்கதைகள் வந்து 52 வாரங்கள் கடந்து வெற்றிகரமாக தொடர்ந்து பயணிச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. உங்களுக்கும் அகில இந்திய வானொலிக்கும் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். தொல்கதைகள் பயணம் எப்படி இருந்தாலும் இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்தது வந்து அசார் பாய் தான். ஏன்னா அசார்கிட்ட வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய பயணப்படுற போது நான் எப்போது சந்திக்கிற மிக பெருமை ஆளுமைனாக்கா அசார் பாய் சொல்கிறேன். நான் நிறைய 20-15 ஆண்டுகள் அவர் கூட வந்து எனக்கு நல்ல ஒரு நட்பு இருக்கு. அப்போ அது நட்புன்னு அது உறவு. அப்போ வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து நான் நிறைய இடத்துல பயணப்படுறேன், பழங்குடிகள் எடுத்து சொல்கிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல கேட்குறாரு. நான் ஆஃபீஸில் கேட்டு சொல்கிறேன்னாரு. நீங்கள் கேட்டு சொன்ன பிறகு தான் 2/5/2025 என் வாழ்வில் வந்து மிக சிறந்த நாள்னு சொல்லலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 24/4/2006 வந்து இந்த ஒரு வருஷம் நிறைவாகுது. இந்த ஒரு ஆண்டுகள் வந்து எப்போதுமே அந்த கதைகள் வந்து வெளியே வருது. அந்த கதைகளை அறிமுகப்படுத்துகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, ஒரு கதையை வந்து நம்ம ஒரு 4 நாளில் காட்டலாம், 5 நாளில் காட்டலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடைய கதை, ஒவ்வொரு பழங்குடியினர்கள் கதை வந்து தொடர்ந்து 52 வாரங்கள் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை 6:55க்கு அந்த உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து இயற்கை மொழி நிகழ்ச்சியில் தான் வரும். ஒவ்வொரு வாரமும் ஒரு கதை. இன்னைக்கு வந்து நம்ம தோழர் மக்களுடைய ஒரு சின்ன கதை. அவங்க வந்து விலங்குகள்கிட்ட எப்படி பேசினாங்க, அவங்க இயற்கை கூட எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க இயற்கை கூட உரையாடினது, அதை பற்றிலாம் நீங்கள் சொல்லி ரொம்ப அருமையாக சொல்லுவீங்க. எனக்கு இந்த கதையும் கதைக்கான களங்களும் கதாபாத்திரங்களும் நான் நேரடியாக பார்த்தது. அவங்க போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட வந்து உள்வாங்கினதை அவங்க வழக்கு மொழியிலேயே வந்து